கர்ப்பப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நான் கோஆபரேஷன் வித் தி கவர்மெண்ட் ஸ்வராஜ் வித்தின் 1 இயர் என்று அவர் அறிவித்த போது பெரிய வியப்பாக இருந்தது. எப்படி முடியும்? நாமெல்லாம் கூட்டமாக சேர்ந்து எதையாவது செய்தால் உடனே வெள்ளைக்காரன் போய் விடுவானா என்று கேட்டபோது போய் விடுவான் என்று சொன்னார். அவன் வைத்திருக்கிற கோர்ட்டுக்கு நீ போகாதே, அவன் கற்பிக்கிற பள்ளிக்கூடத்திற்கு நீ போகாதே, நீ தனியாக பள்ளிக்கூடம் வைத்துக்கொள், உன்னுடைய ஊரில் உள்ள பெரிய மனிதர்களை வச்சு பஞ்சாயத்து செய்து கேஸுகளை நடத்திக்கொள், வரி கட்டாதே, எந்த ஒன்றையும் செய்ய வேண்டாம், கத்தி எடுத்து அவனை குத்த வேண்டாம், வரி கட்ட வேண்டாம், he cannot run the government என்று ஒவ்வொன்றாக அவர் சொன்னபோது அவனுடைய கோர்ட் வேண்டாம், பள்ளிக்கூடங்கள் வேண்டாம், வரி கட்ட வேண்டாம், அவனோடு ஒத்துழைக்க வேண்டாம், எந்த ஒன்றிலும் நாம் நமக்கு மன்னர்கள் என்கின்ற உணர்வோடு நீங்கள் ஒன்று சேர்ந்திருங்கள், எந்த வன்முறையையும் நீங்கள் கையாள வேண்டாம், சுதந்திரம் தானாக வருகிறதா இல்லையா என்று பாருங்கள் என்று சொன்னான். அத்தகைய கட்டத்தில் 2 பேர் போலீஸ்காரர்களை எரித்து விட்டார்கள். ஒரு சிறு கூட்டம் போலீஸ்காரர்களை எரித்து விட்டது போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து. இந்த மக்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு பக்குவப்படவில்லை, ஆகவே சுதந்திர போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறேன் என்று சொன்ன மகத்தான தலைவன் காந்தி தான். ஒரு போலீஸ்காரன் அடாவடியாக நடந்து கொண்டான் என்றால் ஒரு கூட்டம் போலீஸ் ஸ்டேஷனிலே அவர்களை உயிரோடு உள்ளே வைத்து பூட்டி விட்டு கொளுத்தி விட முடிகிறது என்று சொன்னால், இத்தகைய இரக்கமற்ற உணர்ச்சி கொழுந்து விட்டு எரிகின்ற நாட்டில், இதை பாராட்டுகிற மக்கள் இருக்கிற நாட்டில் நாம் சுதந்திரம் வாங்குவது காத்திருக்கட்டும், நாம் முதலில் பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னான். உலகத்திலேயே நான் அறிந்தவரையிலும் ஒரு தலைவன் சொல்லுகிறேன், அவன் 30 ஆண்டு காலம் சுதந்திரத்திற்கு போராடினான், 10 ஆண்டு காலத்தான் அவன் 3இல் 1 பகுதியைத்தான் சுதந்திர போராட்டத்திற்கு செலவழித்தான். 2 பங்கு நேரத்தை அரிஜன்களை முன்னேற்றுவதற்கு, கதராடைகளை நூற்பதற்கு, விற்பதற்கு, மனிதர்களை மாற்றி அமைப்பதற்கு, இவற்றுக்குத்தான் செலவழித்தான். இவர்கள் மக்களை மாற்றி அமைத்தால்தான் சுதந்திர நாட்டுக்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் என்று அவன் கருதினான். இப்படியெல்லாம் சிந்திக்க தெரிந்த தலைவர்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார்கள். மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது படித்தவர்கள் இருக்கின்ற காலத்தில் படித்தவர்களின் பொறுப்பற்ற தன்மைதான் பொறுப்பில்லாத தலைவர்களை கொண்டு வந்திருக்கிறது என்று நான் கருதுவது வழக்கம். ஆகவே சொல்லுகிறேன், எப்பொழுதும் இந்த நாடு எதை மதிக்கிறது என்பதை பொறுத்து தான் நாட்டினுடைய சிறப்பு. காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகிறார். அவர் அங்கே பெரிய பணிகள் செய்துவிட்டு பெரிய சாதனைகள் நிகழ்த்திவிட்டு வருகிறார். இந்தியாவில் அவருடைய புகழ் பரவி இருக்கிறது. இனிமேல் தான் அவர் இந்தியாவுக்கு தலைவராக வேண்டும். அது அப்புறம் பம்பாய் துறைமுகத்தில் வந்து இறங்குகிறார். 6 குதிரை பூட்டிய சேரட் வண்டியில் காந்தியை உட்கார வைத்து ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். மக்களெல்லாம் தெருவிலே கூடி நிற்கிறார்கள். காந்தி உட்கார்ந்திருக்கிறார். இந்த குதிரைகள் இழுத்து வருகின்றன. இதை ஏற்பாடு செய்தவர்கள் பிர்லா போன்ற இந்தியாவின் தலையாய முதலாளிகள். அவர்கள் இவருடைய செயலில் பெரும் ஈர்ப்பு கொண்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. மக்களெல்லாம் உணர்ச்சி வயப்படுகிறார்கள். பிர்லாவும் உணர்ச்சி வயப்படுகிறார். இந்தியாவின் தலையாய பணக்காரனான பிர்லாவும் இன்னும் சில பணக்கார முதலாளி இளைஞர்களும் உணர்ச்சி வசப்பட்டு 6 குதிரைகளையும் அவிழ்த்து விட்டு அந்த குதிரைகளுக்கு பதிலாக சேரட் வண்டிகளை இவர்களே குதிரைகளைப் போல இழுத்துச் செல்கிறார்கள். இதில் ரொம்ப பெருமைக்குரியது என்ன என்றால், அறிவு வீற்றிருந்தது, பணம் சேவை செய்தது. இந்தியாவின் தலையாய பணம் சேவை செய்தது. பிர்லா என்கின்ற மிக மகத்தான முதலாளி அந்த அடங்கிய அந்த செருக்கு அடங்கி இவனல்லவா மனிதன் என்று குதிரைகளைப் போல குதிரைகளை அவிழ்த்து விட்டு அவர்கள் வண்டியை இழுத்து சென்றார்கள் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அறிவு வீற்றிருந்தது, பணம் சேவை செய்தது. மோசிக்கிறனார் என்ற ஒரு புலவர் இருந்தார் சங்க காலத்தில். அவர் அரசனிடம் பரிசு வாங்குவதற்காக தன்னுடைய ஏழ்மையை சொல்லி ஏதாவது பெற்று வர வேண்டும் என்பதற்காக அரசனை பார்க்க சென்றிருக்கிறார். அரசன் தன்னுடைய முரசு, நம்முடைய தேசிய கொடியைப் போல அது அரசின் சின்னம், அதற்கு யாரும் அவமதிப்பு செய்ய முடியாது. அதை நீராட்டுவதற்காக ஆற்றுக்கு எடுத்து சென்றிருக்கிறார். அந்த முரசு வைக்கப்பட்டிருந்த கட்டில் அங்கே வெறுமனே கிடக்கிறது. மோசிக்கிறனார் என்கின்ற புலவர் வந்தவர் நடந்து வந்த காரணத்தினால் களைத்து அந்த முரசு கட்டிலே படுத்து விட்டார். முரசு கட்டில் என்பது அரசின் சின்னம், அதற்கு யாரும் அவமரியாதை செய்யக்கூடாது, நம்முடைய தேசிய கொடிக்கு போல. ஆனால் அவருக்கு அது தெரியாது. அவர் படுத்து தூங்கிவிட்டார். அரசன் முரசை நீராட்டி கொண்டு வருகிறான். வந்தவன் பார்க்கிறான், முரசு வைக்கின்ற கட்டிலில் எவனோ ஒருவன் தூங்கி கொண்டிருக்கிறான் என்றவுடன் சினம் கொப்பளிக்கிறது அரசனுக்கு. தன்னுடைய வாளை உருவி கொண்டு வருகிறான். அரசு சின்னத்தை அவமதிப்பவனுடைய தலையை சீவுவேன் என்று வாளை உருவி கொண்டு வந்தவன் கிட்டத்திலே வந்து
மோசிகீரனார் என்கின்ற புலவர் களைப்பினால் தன்னை மறந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த அரசன் வாளை தூக்கி எறிந்துவிட்டு பக்கத்தில் உள்ள பணிப்பெண்ணிடமிருந்த கவரியை வீசுகின்ற கவரியை வாங்கி இவன் எழுந்து விடாதவாறு வீசிக்கொண்டிருக்கிறான். படுத்திருக்கிறவன் பெரிய பேரறிஞன் பெரும் புலவன் என்பதனால் அரசன் கவரி கொண்டு வீசினான் என்பது மட்டுமல்ல, வாளை தூக்கி எறிந்துவிட்டு பணி செய்வதற்கு தயாராக இருந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கே அறிவு வீற்றிருந்தது, பணம் சேவை செய்தது. இங்கே அறிவு துயின்றது, அதிகாரம் சேவை செய்தது. எண்ணி பாருங்கள். அறிவு வீற்றிருக்க வேண்டும், அதிகாரம் சேவை செய்ய வேண்டும். அறிவு வீற்றிருக்க வேண்டும், பணம் சேவை செய்ய வேண்டும். அதுதான் சிறந்த உலகம். உயர்ந்த மதிப்பீடுகள் நம்முடைய மனதிலே இருந்தால் சிறந்தவர்களை நாம் போற்றுவோம். சிறந்தவர்களை போற்றாத உலகம் சிறந்தவர்களை வளர்க்காது. நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை என்று தாய் பிள்ளையை ஊட்டி வளர்ப்பதற்கு காரணம் அவன் நல்ல பிள்ளையாக ஆக வேண்டும் என்கின்ற கருத்தை அவளது இளம் மனதிலேயே பதித்து விடுவதுதான். ஆகவே சிறந்ததை போற்றுகின்ற தன்மை இப்பொழுது இல்லை. எவன் சார் கொள்ளையடிக்கலை, நானும் அடிச்சுட்டு போகிறேன் என்ன என்று சொல்லுகின்ற பண்பு நல்ல பண்பு அல்ல. பாம்பு தின்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டம் நமக்கு என்று கருதுகின்றவர்கள் நாட்டை பாழாக்கி விடுவார்கள். அதை மாற்றியமைக்க வந்தவர்கள் காந்தி, அதை மாற்றியமைக்க வந்தவர்கள் இன்னும் பல்வேறு தலைவர்கள். அதனால் நாட்டினுடைய முகம் மாறியது. இன்றைக்கு இவர்களை, இந்த அறிவுடைய மக்களை ஒருங்கு திரட்டுவதற்குரிய தலைமை, அறிவு தலைமை இல்லை. அண்ணா தமிழ்நாட்டினுடைய முகத்தை மாற்றினார். பெரியார் தமிழர்களுக்கான இழிவுகளை நீக்கினார். ராஜாஜியினுடைய அறிவு நிகரற்ற அறிவு. அவர் மிகச்சிறந்த முதலமைச்சராக விற்பனை வரி போன்றவற்றையெல்லாம், வெள்ளைக்காரனுக்கு தெரியாதவற்றையெல்லாம் கண்டுபிடித்து நாடாண்டவர் ராஜாஜி. சில பிழைகளை ஒவ்வொருவரும் தங்கள் ஆட்சி காலத்தில் செய்திருப்பார்கள், அது வேறு. மனிதனாக இருக்கின்றவன் குறையில்லாதவன் என்பது கடவுளை தவிர வேறு யாரும் அல்ல. ஆனால் எதற்காக நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், ஒரு சமூகம் எப்படி உருவாக வேண்டும், அந்த சமூகம் நல்லதை போற்றினால்தான், சோஷியல் வேல்யூஸ் என்று சொல்வார்கள், சமூக மதிப்பீடுகள் நமக்கு உயர்வாக இருந்தால்தான் சமூகம் உயர்வாக இருக்கும். பொய் சொல்லாதவன் ஏமே சார், கொள்ளையடிக்காதவன் ஏமே சார் என்று பேசிக்கொண்டே இருந்தால் இருக்கின்றவனும் சேர்ந்து கொள்ளையடிப்பதற்கு கிளப்புவதாக ஆகிவிடும். எவன் என்ன செய்தாலும் நம்முடைய பிறப்பு மதிப்புக்குரியது. பிறந்து சாவதற்குள் நாம் பெரும் பொருள் ஈட்ட வேண்டாம். பெரும் சிலை வடிவத்தில் ஊருக்கு நடுவே இருக்கின்ற அளவு கூட நாம் அந்த அளவிற்கு வர வேண்டாம். ஆனால் அவன் சாகின்ற போது நல்ல மனுஷன்யா என்று சம்பந்தமில்லாதவன் நின்று அந்த பிணம் கடந்த பிறகு போகிறானே, அந்த அளவுக்கு அவன் மதிப்பை பெற்றாலே வாழ்வின் மதிப்பை பெற்றவன் தான். புகழ் என்பது என்ன என்று நம்முடைய மக்களுக்கு விளங்கவில்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்ரீதேவி என்கின்ற நடிகை கொஞ்ச காலத்திற்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் காலமாகிவிட்டார். அவர் நல்ல நடிகை, 16 வயதில் நடித்தவர், நல்ல சிறப்பான நடிகை, பார்ப்பதற்கு அழகாக இருப்பார், நாட்டியமாட தெரிந்தவர் என்பதெல்லாம் வேறு. அவர் இறந்த அன்று, அவர் எப்படி இறந்தார் என்பது கூட முக்கியமில்லை. அவர் குளியலறைக்கு போனார், தொட்டியில் தண்ணீர் நிரம்ப இருந்தது, அவர் ஏதோ மயக்க நிலையில் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அவர் இறங்கினார், வடிக்கு விழுந்தால் எந்திரிக்க முடியவில்லை, அந்த தொட்டி தண்ணீரிலேயே அவர் மூழ்கி இறந்து போய்விட்டார். அது முக்கியமில்லை. அவருக்கு பம்பாய் அரசாங்கம் அரசு மரியாதை செலுத்தியது, ஸ்டேட் ஹானர். துப்பாக்கிகளால் வெடித்து இராணுவம் முன்னின்று அந்த அவருடைய அடக்கம் நடைபெற்றது, தேசிய கொடி போர்த்தி. அது யாருக்கு நாம் செய்வது வழக்கம் என்றால், பெரும்பாலும் முதலமைச்சர்களுக்கு செய்வது வழக்கம். முதலமைச்சர்களாக இல்லாதவர்களில் பெரியாருக்கு அந்த மரியாதை நடந்தது. முதலில் காந்திக்கு அந்த மரியாதை நடந்தது. தேசத்தினுடைய எல்லா படைகளும் கூடி நின்று ஒரு பிரதம மந்திரியை விட 100 மடங்கு 100 பிரதம மந்திரிகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவன் என்கின்ற அடிப்படையில் காந்திக்கு அந்த மரியாதையை செலுத்தினார்கள். அதற்கு பிறகு தகுதி வாய்ந்தவர்கள் அரசு பீடங்களில் அமர்ந்திருக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு அந்த மரியாதை செலுத்துவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நடிகைக்கு அந்த மரியாதை செலுத்தப்பட்டது. நடிகை குறைவானவர் என்பது என்னுடைய கருத்தல்ல. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.